சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நண்டு வறுவல் தான். ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ட்ரை ஃப்ரைக்காக, அதாவது வறுவலுக்காக நான் ஒரே ஒரு கிராபு, நல்ல பெரிய கிராபாக வாங்கியிருக்கேன். நான் எப்போவுமே கிராபு லைவ் கிராப் தான் வாங்குவேன், ஏன்னா அது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் எனக்கு ரேஞ்ச் மார்க்கெட்டில் இங்கே கிடைக்கும் நல்லாவே. ஸோ எப்போவுமே ப்ளூ கிராப் எடுப்பேன். இந்த தடவை நான் டிஃப்ரெண்ட்டாக வாங்கணுன்றதுக்காக ஒரே ஒரு பெரிய கிராப் எடுத்திருக்கேன். இப்போ இவங்கள நல்லா ஓப்பன் பண்ணி நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் எப்போவுமே லைவ் கிராபு வாங்கிட்டு வந்த உடனே ஃப்ரீசரில் போட்டுருவேன். ஒரு 30 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஃபுல்லாகவே நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த கிராபில் ஃப்ளஷ் ரொம்ப நிறைய இருக்கும். இப்போ ஒரு பெரிய வடைச்சட்டியில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நம்ம மிளகு 2 ஸ்பூன் அளவுக்கு, ஜீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் ஒரு 28லேருந்து 25 வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ண சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிப்போம். பிறகு காரத்துக்கு வரமிளகா நான் ஒரு 6 எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகா ஒரு 5 எடுத்திருக்கேன். கலருக்காக காஷ்மீரி மிளகா, காரத்துக்காக வரமிளகா சேர்த்து இப்போ இவங்கள நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இவங்களை நம்ம வறுத்துப்போம். ஏன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வரமிளகா அடி பிடிச்சிரும். இப்போ இவங்களை நல்லாவே நம்ம வறுத்து எடுத்தாச்சு. ஆறின பிறகு மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நல்லாவே ஆறி எடுத்து இவங்கள நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதே வடைச்சட்டியில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா உங்களுக்கு காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம கொஞ்சமாக வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் ஒரு 6 to 7 நான் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, இவங்க 2 பேரையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். செகண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க. இஞ்சி பூண்டு நெய்யாக அரைக்க தேவையில்லை. பூண்டு இஞ்சியும் உங்களுக்கு அரைப்படணும். அதனால் பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. சும்மா 2 முறை நம்ம பல்ஸில் எடுத்து போட்டு நம்ம இப்போ ஆயிலில் சேர்த்துருக்கோம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா, நம்ம ஃபஸ்ட்டே வதக்கி மிளகு ஜீரகம்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ ஆட் பண்ணிடுவோம். இவங்களை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கணும். எண்ணெய் பதம் மேலே விடுற அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். இப்போது உங்களுக்கு ஆயில் லைட்டாக உங்களுக்கு மேலே வர்றது. இந்த டைமில் நம்ம மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பொடியாக நறுக்குன தக்காளி, அதாவது ஒரு அரை தக்காளி பழத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவங்களையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துப்போம். வதங்கின பிறகு குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், எல்லா ஸ்பைசஸும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண பிறகு அந்த ஆயில் மேலே லைட்டாக இப்போ மறுபடியும் வரும். உங்களுக்கு வடைச்சட்டிலையும் ஒட்டாமல் இருக்கணும். உங்களுக்கு ஒட்டவே கூடாது. அப்படியே எடுக்கும் போதே நல்லா உங்களுக்கு வரணும், அல்வா மாதிரி. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் அகைன் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு நண்டு, முழு நண்டை நம்ம நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நண்டில் மசாலா எல்லாமே நல்லா இறங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மசாலா ஃபுல்லாகவே உங்களுக்கு இப்போது நண்டில் இறங்கிடுது. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை, நம்ம கிரேவி பண்ண போகிறதில்ல. இது கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரை தான். நண்டு வேக வைக்கிறதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம். அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே, அதாவது மசாலா அரைச்ச ஜார்லேயே நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி தான். இவங்கள நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு இதோட டைம் 20 மினிட்ஸ். 20 மினிட்ஸ்க்கு நம்ம 10 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வெந்துடுது. ஆனால் நம்ம ட்ரையாக செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். அகெயின் நான் க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வேக விடுறேன். வேக வச்ச பிறகு உங்களுக்கு நல்லாவே ட்ரை ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லாவே உங்களுக்கு ட்ரை ஆகிடுச்சு. நம்ம கேஸை சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம், இதுக்கு மேலே ட்ரை ஆக்க வேண்டாம். கம்ப்ளீட்டாக ஃபுல் ட்ரைடு தான் இது. நீங்கள் கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு 10 to 15 நிமிஷத்துலேயே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நான் ட்ரையினால் உங்களுக்கு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட இதை வச்சுருந்தேன். அவ்வளோதாங்க, கம்ப்ளீட்டான ஒரு நண்டு வறுவல் ரெசிபி ரெடி. உங்களுக்கு நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் நான் கிரேவி போட்டிருக்கேன். இது வறுவல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரச சாதம் வச்சுட்டு இந்த நண்டு வறுவல் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக உங்களுக்கு இருக்கும்.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அகெயின் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.